சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இரண்டாவது நாளாக நடைபெறக்கூடிய இன்றைய ஆலோசனை கூட்டத்திலே தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் உட்பட கட்சியின் 20 மாவட்டங்களை சார்ந்த மாவட்டத்தின் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்திலேயே பல அறிவுறுத்தல்களை பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருந்தார். அதன்படி பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை முடித்து விட்டார்கள். பூத் கமிட்டி பணிகளை ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இன்னும் பூத் கமிட்டி பணிகளை முடிக்காமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த 15 நாட்களுக்குள் பூத் கமிட்டி பணிகளை முழுவதுமாக முடித்து தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அதுபோன்ற மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமும் எடப்பாடி பழனிசாமி விரைவில் தமிழகம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாகவும், ஏறக்குறைய தேர்தல் பரப்புரை என்பதாகவே அது அமையும். எனவே மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்திற்கு எந்தெந்த தொகுதிகளை சென்று அடையக்கூடிய வகையில் அந்த பயண திட்டங்களை வகுத்து கொடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களைப் போலல்லாமல் பூத் கமிட்டி என்பது வெளிப்படையாக தலைமைக்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையிலே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டிக்கு நியமிக்கப்படக்கூடிய 10 பொறுப்பாளர்கள் உடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஐடி விங்கிற்கு கூடுதல் பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. அதன்படி பூத் கமிட்டியை மேலாண்மை செய்யக்கூடிய அளவிற்கு ஐடி விங்கிற்கு கூடுதலாக சில அதிகாரங்கள் வழங்கப்படக்கூடிய விதமான அறிவுறுத்தலும் நேற்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பூத் கமிட்டியின் பொறுப்பாளர்களுக்கு ஐடி விங் மூலமாக பயிற்சி அளிப்பதற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்தெந்த தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக இருக்கின்றன, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே எந்தெந்த தொகுதிகளை இந்த முறை கூட்டணிக்கு ஒதுக்காமல் அதிமுகவே போட்டியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட விவரங்களையும் மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்து வருகின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.